ரஜினி மகாராஜா இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருப்பதா தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. தற்போது நித்திலன் முழு கதையை தயார் செய்து வராராம். மேலும் இந்த படத்திற்காக ரஜினி அதிக அளவில் சம்பளம் வாங்க இருப்பதா கூட தகவல்கள் வருது. இது உண்மையா இல்லையா? வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு நடிக்க போகும் படத்தை பற்றி தற்போது பேச்சுகள் போய்கொண்டிருக்கு. ஜெயிலர் 2 படத்துக்கு பிறகு ரஜினிகாந்த் நடிக்க போகும் 173வது படத்தை பற்றி தற்போது பரவலாக பேசப்பட்டு வருது. ஜனநாயகன் பட இயக்குனர் எச் வினோத் தான் தலைவர் 173 படத்தை இயக்க போகிறார் என கடந்த சில நாட்களாக சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தெலுங்கு இயக்குனர் விவேக் காத்ரியா இயக்கத்தில் தான் ரஜினி தனது 173வது திரைப்படத்தில் நடிக்க போகிறார் எனவும் சொல்லப்பட்டது. இவ்வாறு ரஜினியின் 173வது படத்தை பற்றிய பரவலாக பேசப்படும் நிலையில் தற்போது இந்த படத்தை பற்றி மேலும் ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது விஜய் சேதுபதியின் மகாராஜா திரைப்படத்தை இயக்கிய நித்திலன் சுவாமிநாதன் ரஜினியை சந்தித்து கதை சொன்னதாகவும், அக்கதை பிடித்து விட்டதனால நித்திலன் இயக்கத்தில் தான் ரஜினி 173வது படத்தில் நடிக்க இருப்பதாகவும் பேச்சுகள் போய்கொண்டிருக்கு. மேலும் இந்த படத்தை ரெட் ஜெயின் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் வரையில் உண்மையான தகவலா இல்லையா என்பது உறுதியாக தெரியாது. இருப்பினும் கண்டிப்பாக நித்திலன் இயக்கத்தில் ரஜினி நடித்தா அந்த படம் வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் என அடித்து சொல்லப்படுது. நித்திலன் இயக்கிய குரங்கு பொம்மை மற்றும் மகாராஜா ஆகிய 2 படங்களும் வித்தியாசமான படங்கள். அதே சமயம் ஜனரஞ்சிகமான படமாகவும் அனைத்து விதமான ரசிகர்களையும் ரசிக்கும்படியான படமாகவும் இருந்தது. குறிப்பாக மகாராஜா திரைப்படம் அவரை வேறு ஒரு தளத்திற்கு அழைத்து சென்றது. பல முன்னணி நடிகர்கள் நித்திலன் இயக்கத்தில் நடிக்க ஆர்வம் காட்டிட்டு வராங்க. தற்போது ரஜினியும் நித்திலன் இயக்கத்தில் நடிக்க விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. அதன் காரணமாக தான் நித்திலன் சுவாமிநாதன் ரஜினியை சந்தித்து கதை கூறியிருக்காரு. முழு கதையை இல்லாமல் ஒரு வரி கதையாக அவுட்லைன் மட்டும் ரஜினியிடம் நித்திலன் கூறியதாகவும், அதை கேட்ட ரஜினி இக்கதைக்கு ஓகே சொன்னதாகவும் தகவல்கள் வருது. இதையடுத்து நித்திலன் சுவாமிநாதன் தற்போது முழு கதையை ரெடி செய்து அதை படமாக்க போவதாக ஒரு தகவல்கள் போய்கொண்டிருக்கு. மிக முக்கியமாக இந்த படத்திற்காக ரஜினி மிக பெரும் சம்பளம் வாங்க இருப்பதாகவும் பேச்சுகள் போய்கொண்டிருக்கு. இதுவரை ரஜினி வாங்காத சம்பளத்தை இந்த படத்தில் வாங்க போகிறாராம். நிறைய இயக்குநர்கள் ரஜினிக்கு கதை சொல்லியும் எந்த கதையும் ரஜினிக்கு பிடிக்காமல் நித்திலன் சொன்ன கதையை ஓகே பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கண்டிப்பாக இந்த படம் ரஜினிக்கு கை கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். நீங்கள் ரஜினி இப்படி வித்தியாசமாக கதையை தேர்வு செய்கிறதை எப்படி பார்க்குறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.